அனைவருக்கும் வணக்கம். எறும்பு வந்து அதோட வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. அதாவது எப்பவுமே எறும்பு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அரிசியோ இல்லை ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்கும். அப்புறம் இதை பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருந்த ஒரு பறவை வந்து சொல்லிச்சான், என்ன எறும்பு, எல்லாரும் சொல்கிறாங்க நீ ரொம்ப சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டே நீ தானவாம்மா, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிற, எங்கூட பந்தயத்துக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுதான். இப்போ எறும்பு வந்து என்ன பந்தயம் சொல்லுன்னு சொல்லி கேட்டதுக்கு, அங்கே பெரிய மலை இருக்குதுல்ல, அந்த மலை உச்சியை உன்னால் தொட முடியுமா, என்னால் தொட முடியும் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சான். அப்புறம் எறும்பு வந்து என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு ரெண்டு பேரும் பந்தயம் வைக்கிறாங்க. எறும்பு வந்து நகர ஆரம்பிக்குது. பறவை வந்து செம்மையாக ஸ்பீடாக பறந்துட்டு போய் மலை உச்சியை தொட்டுருது. அப்புறம் தொட்டுட்டு கீழே பார்க்குது. எறும்பு அப்போ தான் மலை உச்சி ஏறிட்டு இருக்குது. அப்புறம் பறவைக்கு சிரிப்பு தாங்க முடியல. எறும்புக்கிட்ட திரும்ப கீழே பறந்து வந்து எறும்புகிட்ட சொல்லிச்சான், நான் மலை உச்சியே போய் தொட்டுட்டு வந்துட்டேன், திரும்பவே நான் வந்துட்டேன், இப்போ தான் நீ மலை ஏறிட்டு இருக்கிற, உன்னை போய் எல்லாரும் சுறுசுறுப்புங்கிறாங்க, நீ எல்லாம் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சாம்மா. பட் எறும்பு என்ன பண்ணுச்சு, திரும்ப அந்த மலையை ஏறிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் அந்த மலை ஏறிடுச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் மலை உச்சியை அது அடைஞ்சிருச்சு. அப்புறம் அதை பார்த்த பறவைக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நீ மலை உச்சியை வந்து ஏறிட்ட அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், என்னாலேயும் மலை உச்சி ஏற முடியும், நானும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். ஒரு சிலருக்கு வெற்றி சீக்கிரம் வந்துடுது, ஒரு சிலருக்கு தாமதம் ஆகுது, ஆனால் அவங்களுக்கும் வெற்றி கிடைச்சிரும் கண்டிப்பாக. ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்த எறும்பு என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். தாமதம் ஆனாலும் கடினமாக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் நிச்சயம்தாங்க.